மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையானதை 50 லட்சத்திலிருந்து 60 லட்சத்து வரைக்கும் 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கிராமத்திற்கு இன்னைக்கு நாம் ஒவ்வொரு பணியையும் செய்கிறோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி மட்டும்தான் ஒரு தொகுதி, மாம்பழப்பட்டு மட்டும்தான் ஒரு ஊராட்சி என்று அல்ல. 234 தொகுதி இருக்கின்றது, 12,500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எண்ணம் என்பது உண்மையா ஒண்ணுதான். ஏதோ ஒரு மாவட்டம் ஒரு தொகுதி மட்டும் வளர்ச்சி அடைஞ்சா பத்தாது, அனைத்து தொகுதிகளும் அனைத்து கிராமங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்று பார்த்தால் எல்லா சாதியினரும் சமந்தான், எல்லா மக்களும் மக்கள் தான். உனக்கும் சிவப்புலதான் ரத்தம் ஓடுது, எனக்கும் சிவப்புலதான் ரத்தம் ஓடுது, நம்மளை யாரும் பிரிச்சு பார்க்க கூடாது என்கின்ற வகையிலே தான் அது திட்டங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து இந்த திட்டங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்க நம்முடைய அண்ணன் புகழேந்தி அண்ணனுக்கு அவரை நம்பி நீங்க ஓட்டு போட்டதுக்கு அவர் இதெல்லாம் செஞ்சாரு. ஆனால் திடீரென்று ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக உடல்நலவு குறைவாக உடனடியாக நம்மளை விட்டு பிரிந்து செல்கின்ற மறைந்து செல்கின்ற ஒரு நிலைமைக்கு அது ஆளாகிவிட்டது. இன்னைக்கு அவருடைய குடும்பத்திற்கு நாம் ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நம்ம குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்களை தேடி தேடி வந்து அந்த கோரிக்கைலாம் செய்து கொடுத்த அந்த அண்ணனுடைய இடத்தை நிரப்புவதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்னியூர் சிவா என்கின்ற வெற்றி வேட்பாளரை உங்களை நம்பி அனுப்பி வைக்கிறார்கள். முதலமைச்சர் இருக்கின்ற, அதுவும் குறிப்பாக விக்கிரவாண்டியின் மீது இருக்கின்ற ஒரு பாசம், தனி அக்கறை, அன்பு என்று சொன்னால் உங்களை நம்பி நாங்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்கள் நீங்கள் வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். அந்த நன்றி கடன் எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. அதனால்தான் உங்களுக்கான திட்டங்கள் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இன்னைக்கு அண்ணன் லட்சுமணன் எம்எல்ஏவா இருக்கிற, நான் அமைச்சரா இருக்கிறேன், ஒன்றிய பெருந்தலைவர் அக்கா கலைச்செல்வி இருக்கிறாங்கன்னா இந்த பொறுப்பை எங்களுக்கு தந்தது யார்? இங்கே எஜமானர்களா இருக்கிற நீங்கள் தான். அந்த எஜமானர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் தான் நாங்கள். அதனால்தான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றோன்னு கோட்டைக்கு போனோன்னு போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கிற திட்டத்துக்கு தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து. அதே மாதிரி நம்முடைய பெண்களுக்கு தேவையான மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு மாதம் 15ஆம் தேதி என்று சொன்னால் 1000 ரூபாய் வழங்குறோம். இன்னும் விண்ணப்பிச்சு எங்களுக்கு கிடைக்காமலே இருக்கு, எங்களுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கிற பெண்களுக்கு சேர்த்தே சொல்றேன், தேர்தல் முடிஞ்ச கையோடு யார் யாருக்கும் வழங்கப்படவில்லையோ அவர்களுக்கும் அது சேர்த்து வழங்கப்படும் என்று முதலமைச்சருடைய அந்த ஆணை. இதை சொல்வதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னென்ன சொல்றாரோ ஒவ்வொன்றையும் நீங்க செஞ்சுக்கிட்டு, எவ்வளவோ நிதி நெருக்கடி இருக்கட்டும் பரவாயில்லை, ஆனா நம்முடைய மக்களுக்கு நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நம்ம செஞ்சு கொடுத்தாதான் அடுத்த முறை அவங்க நம்ம போய் பார்க்கும் பொழுது நம்பிக்கையோட தைரியமா அவங்களை பார்த்து நாம் பேச முடியும். அதனால்தான் இன்றைக்கு உங்களுடைய பகுதியை சார்ந்து நாங்க இந்த வாக்கு சேர்க்கை வரும் பொழுது இங்க ரோடு போடுறோம், தண்ணி கொடுக்கிறோம், மகளிர் உரிமை தரோம், கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் செய்வதற்கு திட்டம் கொண்டு வரோம், பிள்ளைகள் பசியோட போகக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு என்பதற்காக 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டியை நம்முடைய முதலமைச்சர் தருகிறார். முதலமைச்சர் சொல்றது ஒன்னே தான், வீட்டுல பிள்ளைங்க படிக்கணுமா, படிச்சுட்டு சும்மா இருக்காங்களா, கவலைப்படாதீங்க, என்னை நம்பி அனுப்பி வையுங்கள், கல்வி அறிவும் நான் தருகின்றேன், வேலை வாய்ப்பு நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த முதலமைச்சருடைய நல்ல ஆட்சிக்கு சான்றாகத்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40ற்கு 40 நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த வெற்றியை பெற்று தந்தவர்கள் நீங்கள். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 13ஆம் தேதி வாக்கு எண்ணும் பொழுது அந்நியர் வெற்றி வைக்க போறீங்க பாத்தீங்களா, அந்த வெற்றிக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓட்டு கேட்டுட்டு வந்துட்டு போறது மட்டுமல்ல, நாங்க வெளியூர்காரங்க, நான் திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன், இங்க கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, நாங்க எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கோம் சொன்னா நீங்க என்னதான் லோக்கல்ல நம்ம நிர்வாகிகள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க சொல்லி இருந்தாலும், ஊராட்சி மன்றத்தில் சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு எங்களையும் தேடி அது வரதான் போகுது. ஏன்னா நாங்க இப்ப இந்த 8ஆம் தேதி மாலை வரைக்கும் நான் ஓட்டு கேட்டு வரும்போது அது வெறும் ஓட்டு கேட்கின்ற நிகழ்வு மட்டுமல்ல, உங்களிடம் மனுக்களை பெறக்கூடிய நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மனுக்களை நீங்கள் தரும் பொழுது இங்க லோக்கல் இருக்க ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய பெருந்தலைவரும் எல்லாம் என்ன உங்களுக்கு சேவை செய்ய போகிறார்களோ அதை காட்டிலும் கூடுதலாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்து சொல்லி முதல்ல விக்கிரவாண்டிக்கு அதிகமாக செய்யுங்க, நம்ம மீது நம்பிக்கை மக்களுக்கு செய்யுங்க, மற்ற தொகுதி அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். வருகின்ற 10ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது ஓட்டு போடுற மிஷின்ல முதல் பேரே அன்னியூர் சிவா தான், முதல் சின்னமே உதயசூரியன் சின்னம் தான்,
ஓட்டு போடும் போது மட்டும் உதயசூரியன் சின்னம் முதல் இடத்துல இருந்தா பத்தாது, ஓட்டு எண்ணும் பொழுதும் முதல் இடத்தில் வந்தது அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா உதயசூரியன் சின்னத்திலே வென்றார் என்கிற நல்ல செய்தி பெற்றுத்தார்கள் என்று உங்களுடைய பாத மலர்களெல்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே உரையாற்றிய நம்முடைய ஒன்றிய கழக செயலர் அண்ணன் கல்பட்டு ராஜா அவர்கள் சொன்னது மாதிரி நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களை உங்களிடம் ஒப்படைக்கும் பொழுதும், மறைந்த நம்முடைய பாசத்துக்குரிய அண்ணன் ராஜாமணி அவர்களை உங்களிடம் ஒப்படைக்கும் பொழுதும், அண்ணன் புகழேந்தி அவர்களை உங்களிடம் ஒப்படைத்த பொழுதும், தொடர்ந்து அவர்களை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, அது மட்டுமல்ல, நாங்கள் காலை 8 மணிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் செல்லும் பொழுது அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் சொன்னது, நாங்கள் சொல்வதை காட்டிலும் அவங்க சொல்வது என்பது, இதுக்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் இந்த ரோடு அவர் தான் போட்டாரு, இந்த பள்ளிக்கூடத்தை அவர் தான் சீரமைச்சு கொடுத்தாரு, இந்த பக்கம் சிமெண்ட் தார் சாலை அவர் தான் போட்டு கொடுத்தாரு, இந்த தண்ணி டேங்க் அவர் தான் சீரமைச்சு கொடுத்தாருன்னு ஒவ்வொன்றையாக சொல்லும் பொழுது ஒவ்வொருடைய மதிப்பீட்டோட அளவை நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60 லட்சம் 70 லட்சம் ரூபாய்க்கு அதை செய்து கொடுத்திருக்கின்றார். ஆக அப்படிப்பட்டவர் எப்படி இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் தன்னால் இதை செய்ய முடிகின்றது? நான் திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கின்றேன். இங்க பல பேர் ஈரோடு ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் உங்களை தேடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நாம்னு பேசிட்டு அவர் போய் கோட்டைக்கு போன உடனே அவர் போட்ட முதல் செயல் என்ன தெரியுமா? 2-3 ஃபைல் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஐயா, இந்த கொரோனா காலத்துக்காக இந்த ஃபைல் அந்த ஃபைல் சொல்லும்போது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவர் எடுத்து தெரியுமா, எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும், அதனால் அரசாங்கத்திற்கு கூடுதல் செலவு வந்தாலும் பரவாயில்லை, இது நான் கொடுத்த வாக்கு, கலைஞர் மகனாக நான் கொடுத்த வாக்கு என்று முதல்ல அந்த கோப்புல கையெழுத்து போட்டதுதான் அடுத்த கோப்புக்கெல்லாமே அவர் கையெழுத்து போட்டாங்க. ரேஷன் கடையில் நம்ம கொடங்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அறிவிக்காத திட்டமாக கொரோனா காலத்தில் இப்பதான் மீண்டு வராங்க ஒரு 13 வகையான மல்லிகை பொருட்களை வழங்கியவர் யார் என்று சொல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்த 3 வருடமாக கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, கலைஞர் உரிமை தொகை இந்த வகையில் மாதம் 15ஆம் தேதி என்று வந்தால் நம்முடைய பெண்களுக்கெல்லாம் அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி, விண்ணப்பிச்சு இன்னும் கிடைக்காம இருக்க எங்களுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கிற அந்த பெண்மணிக்கெல்லாம் தேர்தல் முடிந்த கையோடு அவர்களுக்கும் சேர்த்து வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க பள்ளிக்கு போகும் பொழுது நாம வேலைக்கு போகும்போது நேற்று ஆக்கி வச்ச சாப்பாடு அவங்க வச்சுட்டு போறதா இருந்தாலும், சூடு பண்ணி வச்சுட்டு போறதா இருந்தாலும், அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போச்சா சாப்பிடாம போச்சான்னு ஒரு கவலையோட நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்த பொழுது முதலமைச்சர் ஒன்னே ஒன்னா சொன்னாரு, கவலைப்படாதீங்க, பிள்ளைய என்ன நம்பி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வைங்க, படிப்பு மட்டுமல்ல சோறும் போட்டு நான் வளர்க்கிறேன் என்று சொன்ன அந்த முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம வீட்டு படிப்பாக இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அந்த பெண் பிள்ளைக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்ன அந்த முதலமைச்சர், உங்களை பிள்ளைய இல்லைங்க எனக்கு பையன் தானே இருக்கான், அதுக்கு எதுவும் திட்டம் இல்லையா நீங்க கேட்காமலே, பையனா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அந்த பையனையும் கல்லூரியில படிக்க வைங்க, அந்த பையனுக்கும் கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்ன அந்த முதலமைச்சர். ஆக அவருடைய வேட்பாளராக இன்னைக்கு களமிறங்கப்பட்டிருப்பவர் தான் நம்முடைய அன்பு சகோதரர் அன்னியூர் சிவா அவர்கள். நீங்க 10ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது காலம்புற வெள்ளன சீக்கிரம் போயிடுங்க. நீங்க வெயிலா இருக்கு, பொறுமையா போலாம், வீட்டுல உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம் இருக்கக்கூடாது. இந்த தேர்தல் என்பது உங்களுக்கான தேர்தல். இந்த தேர்தல் என்பது நீங்க யாரை தேர்ந்தெடுத்தா நமக்கெல்லாம் வேலையை செஞ்சு தருவாங்கன்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். ஆக அந்த வகையிலே நீங்கள் உடனடியாக நீங்க வாக்குச்சாவடிக்கு 10ஆம் தேதி போகும்போது ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு தேடலாம் வேண்டாம். முதல் பேரு அன்னியூர் சிவா உதயசூரியன் சின்னம் இருக்கும், அவ்வளவுதான். அதை நீங்க அடுத்து நீங்க சொன்னீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு அறிவித்து வச்சிருக்காரு. ஒவ்வொன்றையும் படிப்படியாக நிறைவேற்றுவது. அது மட்டுமல்ல, இப்ப இன்னைக்கு மாம்பழப்பட்டில வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னமும் உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக இருக்கதான் செய்யலாம். எல்லாத்தையுமே நாங்க பூர்த்தி செஞ்சுட்டோம், நான் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. இன்னமும் எங்களுக்கு இந்த பிரச்சனை கலைச்செல்வியாக இருந்தாலும் மன்னன் ராஜா அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது இதையெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டு முதலமைச்சர்கிட்ட சொன்னதே அதேதான். மாம்பழப்பட்டுக்கு போனீங்கன்னா அங்க என்ன சொல்றாங்க அதை குறிப்பு எடுத்துட்டு வா, அது வரும்போது தேர்தல் முடிந்த கையோட ஒவ்வொன்றையும் நாம் படிப்படியாக செய்து தருவதுதான் நாம் அவர்களுக்கு காட்டுகின்ற நன்றி கடன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதை உணர்ந்து
நம்முடைய வாக்காளர் பெருமக்கள், நீங்க நம்முடைய ராஜான்னு சொன்ன மாதிரிதான், நீங்க எல்லாம் புத்திசாலி, நேரம் எல்லாம் முடிவு பண்ணிருப்பீங்க. எது ஆளுங்கட்சி, எது எதிர்கட்சி, எந்த கட்சிக்கு போட்டா தொடர்ந்து நம்ம திட்டங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாம். இருந்தாலும் உங்களை தேடி உங்களை நாடி நாங்க வந்து ஓட்டு கேட்கும் போதுதான் இங்க இருக்கின்ற வெளியூர்ல இருந்து இப்ப நாங்க வேலை செய்ய வந்திருக்கோம்னா எங்களுக்கு சில செய்திகள் வரும். இன்னும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்க, இன்னும் தீர்க்கப்படாம இருக்குங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கும் பொழுது இதை உடனடியாக செய்து தரக்கூடிய அந்த மிகப்பெரிய பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னும் 18 மாதத்தில் 75,000 பேர்களுக்கு அரசு வேலையை நாங்கள் வழங்குவோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சரை பத்தி தெரியும், அது முத்தமிழர் கலைஞருடைய தவ புதல்வர் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் ஆளுங்கட்சியாக இருந்து நாங்க இன்னைக்கு உங்களை ஓட்டு கேட்க வரோம்னா நாங்க எதிர்கட்சியோ மத்த கட்சியில நாங்க திட்டி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் அவசியம் இல்ல. நாங்க என்ன சாதனை செஞ்சிருக்கோமோ அந்த சாதனையை சொல்லிதான் உங்ககிட்ட நாங்க ஓட்டு கேட்கிறோம். அந்த நம்பிக்கை இந்த கூட்டத்தில் நான் வாக்கு சேகரிக்க வந்தேன் சொன்னா உங்களை நம்பி நாங்க வரோம், எங்களை நம்பி நீங்க வரீங்க. அதற்கான நம்பிக்கைக்கான ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். உங்களுக்கு உழைப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அண்ணன் புகழேந்தி அவர்கள் நம்மை விட்டு மறைந்தார் என்று சொன்னாலும் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் அன்னியூர் சிவாவிற்கு நீங்கள் எல்லாம் மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நமது வகையிலே நீங்க எல்லாம் ஓட்டு போடும் போது மட்டும் அன்னியூர் சிவா பேர் முதல்ல இருக்காது. 13ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது அன்னியூர் சிவா முதலிடத்தில் வந்தார், அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் உதயசூழல் வென்றார் என்கிற நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி.